த 50 ஷோ எபிசோட் நம்பர் 43ல் ரஜத் அண்டு லவ்கேஷ் பக்காவாக ஒரு பிளானை பண்ணி ஒரு டாஸ்கில் ஒரு கேமை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இதை எதிர்பார்க்காது. ஏன்னா பிரின்ஸ் டீம் வந்து ஆப்போனண்ட் ரஜத்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு ஒரு வெடிகுண்டு தூக்கி போடுற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதை அவங்க பக்கம் எதிர்பார்க்காம அந்த டீமுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது. அதுதான் இன்னைக்கான எபிசோட். ஸோ மறக்காமல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகிறோம். அந்த உதவியை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, எபிசோடு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா திவ்யா அண்ட் அர்ச்சனா உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ரியாரிட்டி எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக ஃப்ரீடம் ஆஃப் பிளே, ஸோ ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா திவ்யா வந்து சொல்கிறாங்க, இதே நம்ம பிரின்ஸ் டீமில் இருந்தால் அந்த ஃப்ரீடம் கிடைக்காது, அந்த ஒரு இதுவே இல்லை. பட் எனக்கு இங்கே ஒரு ஃப்ரீடமாக கேம் விளையாடுறதுக்கு எல்லாமே ஈஸியாகவும் கொஞ்சம் வாட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா திவ்யாவை அண்டர் பிளே பண்ண வச்சாங்க. இந்த டீமுமே திவ்யாவை முழுசாக அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிற நிலைமையில இல்லை. பட் இருந்தாலும் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, லயன் மாஸ்டர் வராரு, டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 4 டீமாக இருக்க போகிறீங்க. ஒரு டீமுக்கு 5 பேருன்னு இருக்க போகிறீங்க. அதில் மினிமம் 2 பாய்ஸ் இருக்கணும், 2 கேர்ள்ஸ் இருக்கணும். ஒரு டீமில் 5 பேர்னா 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் மினிமம் இருக்கணும் அப்படின்றத ஒரு கிரைடீரியா கொடுத்துட்டு போறாரு. இது கொடுத்துட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா ரஜத் டீம் உட்காந்து நிறைய டிஸ்கஷன் பண்றாங்க. இனிஷியலா என்னடா அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல திவ்யாவை அவாய்ட் பண்ற மாதிரி பண்ணாங்க. இனிஷியலா வந்து திவ்யாவை டீமுக்குள்ள சேர்க்க வேண்டாம், இதெல்லாம் பண்ண வேணான்ற டிஸ்கஷன்லாம் போச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சடனா 2 டீமா, ஏன்னா அவங்க டீம்ல ஒரு 10 பேர் கிட்ட இருக்காங்க, ஒரு 8 பேர் இருக்காங்க, 2 டீமா பிரியணும் போது பக்காவா பிளான் பண்ணி ஒரு பிளான் பண்ணிடுறாங்க. இதோ பாரு, நீ ஒரு டீம் லவ்கேஷ், நீ ஒரு டீம் லீடாரு, நான் ஒரு டீம் லீடாரு, நம்ம டைரக்டா போய் பிரின்ஸ் டீமை மோத வேண்டாம், நமக்கு நம்மளே மோதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. இப்போ மோதிக்கிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜெயிக்கிறேன்னு வச்சுங்க, உங்க டீம் தான் நாமினேட் பண்ண முடியும். அதுல நம்ம யாரை நாமினேட் பண்றோமோ இந்த சைட்ல 2 பேரை வச்சுப்போம், அந்த சைட்ல 2 பேரை வச்சுக்கிட்டு நம்ம மோதிக்கலான்ற மாதிரி பக்கவான பிளான். அது வந்து ஒரு பயங்கரமான மூங்க. ஏன் சொல்றேன் கேளுங்களேன். இப்போ ரஜத் லவ்கேஷ் அந்த 2 டீம்லயும் 2 ஆப்ஷன் வச்சுட்டாங்க. யாரு நாமினேட் பண்ணணுன்ற ஆப்ஷனை ஓப்பன் அவுட் பண்ணி வச்சாச்சு. ஓகே, இதே நம்ம ஒரு வேளை அந்த 2 டீமும் போய் பிரின்ஸ் டீம் கிட்ட மோதி இருந்தா 2 டீமுமே தோத்துருக்கும். எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்திருக்கும். தோத்துருந்தா இந்த டீம்ல இருக்காங்கல்ல, இந்த டீம்ல ஒரு 8 பேர் ஒரு 10 பேர் இருக்காங்கல்ல, அந்த டீம்ல இருந்து 4 பேர் டேஞ்சர் ஜோன் போயிருப்பாங்க, அந்த டீம்ல இருந்து எலிமினேஷன் நடந்திருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டீமாவது நம்ம சேவ் பண்ணிக்கலாம், ஒன்னு நீ போ இல்ல நான் போலான்ற மாதிரி சேவ் பண்ணிக்கலான்றத. நமக்குள்ளேயே ஜெயிச்சா ஒருத்தன் தான் போக முடியும். அதே அவனுக்கு கூட போய் முதல்ல 2 பேர் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத அழகா கணிச்சிட்டாரு ரஜத். அதுதான் ஒரு பிரெயின் கேம், பக்கமான பிளானை போட்டு பண்றாங்களா. அடுத்து என்ன பண்றாங்க, பிரின்ஸ் உட்காந்து பிளான் பண்ணி யார் அந்த டீம்ல போடலான்ற மாதிரி இது பண்றாங்க. ஊர்வசி கிட்ட போய் பேசுறாரு. பேசின உடனே பாத்தீங்கன்னா ஊர்வசி வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்றாங்க யாருக்கிட்ட, கிருஷ்ணா கிட்ட, நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன், அந்த டீம் ரஜத் டீம் கிட்ட போனா எனக்கு ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன் கிடைக்குது, எனக்குள்ளேயும் ஒரு கான்ஃபிடென்ட் வருது. அதே நம்ம பிரின்ஸ் டீம் போனா அந்த கான்ஃபிடென்ட்டோ இது எதுவுமே கிடைக்க மாட்டேது. ஸோ அதனால நான் அந்த டீம்லேயே விளையாடுறேன்ற மாதிரி சொல்லி முடிச்சாச்சு. முடிச்ச உடனே அரினாக்கு வராங்க, அந்த பிளே ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க ஒரு டீம் அனௌன்ஸ் பண்றாங்க. ரஜத், ஊர்வசி, மனிஷா, வன்சஜ் அண்ட் லக்ஷய். ஓகே, இப்போ ரஜத் டீமோட ப்ரையாரிட்டி யாருன்னா இல்ல, நாமினேஷன் ப்ரியாரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஊர்வசி அண்ட் வன்சஜ் இருக்காங்க. இதே இன்னொரு டீம் கேளுங்க, ஃபயஸ், லவ்கேஷ், அர்ச்சனா, திக்விஜய் அண்ட் திவ்யா. இதுல 2 பேரை டேஞ்சர் ஜோன் போடணும்னா திக்விஜய் அண்ட் திவ்யாவை போடலான்றது பிளான். அதோட கேப்டன் லவ்கேஷ். ஆருஷி, யுவிகா, ஷிவ், விக்ராந்த், அமித், ஆருஷி கேப்டன். அடுத்து நேகல், கிருஷ்ணா, பிரின்ஸ், காக்கா அண்ட் சிவித். நேகல் கேப்டன். இந்த 4 டீம் ஆயிடுச்சா. அப்ப 2 பேர் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ரிதி அண்ட் ஷைனி. ரிதி வந்து எனக்கு சொல்லிடுறாங்க, நான் டீமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், டீமுக்காக இருப்பேன் அப்படின்ற மாதிரி. ரிதி வந்து டீமுக்கு சப்போர்ட்டா இருக்கேன்ற மாதிரி சொல்லியாச்சு. ஷைனி வந்து அந்த டிசிஷன்ல எனக்கு, நான் ஒரு நல்ல பிளேயர், என்ன வெளியே உட்கார வைக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி ஷைனி ஓப்பனா சொல்லிட்டு 2 பேரை டேஞ்சர் ஜோனுக்கு அமிச்சிடுறாங்க. யார் டீம்ல இருந்து, பிரின்ஸ் டீம்ல இருந்து 2 பேர் டேஞ்சர் ஜோன். இந்த இடத்துல தான் ரஜத் மியூஸ் செம ஸ்மார்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா இப்ப பாருங்க, 2 பேரு இங்க இருந்து அமிச்சாச்சு. இப்போ பிரின்ஸ் டீம் நாமினேஷன்லயே வரலன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டு ரிதிக்கும் போயிடும், ஷைனிங்கும் போயிடும். நம்ம 4 பேர் அவங்க டீம்ல இருந்து 4 பேர் வந்திருந்தா டோட்டலா கொலாப்ஸ் ஆகி முடிச்சு விட்டுருப்பாங்கன்றது ரஜத் அழகா சென்ஸ் பண்ணியிருந்தார் அந்த இடத்துல தான். அப்புறம் கேம் அனௌன்ஸ் பண்றாங்க. கேம் என்னன்னா ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க, 5 பிளேயரா பாக்ஸ் போட்ட உடனே ஒரு பேஸ்கெட்ல பால் இருக்கு, ரெட் கலர் பால் ப்ளூ கலர் பால்ன்ற மாதிரி இருக்கு. என்ன பண்ணணும், அந்த பேஸ்கெட்ல ஒரு நபர் போய் பால் எடுக்கணும். அந்த பால் எடுக்கிற நபர் என்ன பண்ணணும்னா, அங்க ஆப்போசிட்ல ஒரு ஜோக்கர் மூஞ்சி போட்ட ஒரு ஜோக்கர் பொம்மை வச்சிருக்காங்க. அந்த ஜோக்கர் பொம்மை
அந்த வாய்க்கு பல் இருக்கு இல்லையா, பல்லு க்ளோஸ் பண்ணியிருக்கோம், இது கீழே ஒரு கயிறு மாதிரி அந்த வாய்க்கு ஒரு கயிறு மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு தலையில நமக்கு பால் போடுற ஒரு கோல் போஸ்ட் இது போடுவோம்ல, பால் போடுற மாதிரி ஒரு இது இருக்கு கூட, அந்த கூட தலையில வச்சிருக்காங்க. அந்த பாலை நம்ம தலையில வச்சுக்கிட்டு இந்த கயிறை பிடிச்சி இழுக்கணும். இந்த கயிறை பிடிச்சி இழுத்தாதான் அந்த வாய் திறந்து பல்லு தெரியும். அந்த பல்ல ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க அடிக்கணும். எப்படின்னா, நான் போய் பேஸ்கெட்ல பால் எடுக்கிறேன், என் தலையில போடுறேன், இந்த கயிறை பிடிச்சி இழுத்துட்டு அந்த ஒரு பாயிண்ட்ல இருப்பாங்களா ஸ்டார்டிங் பொசிஷன், அந்த பொசிஷனுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தனா இந்த கயிறை இழுத்தா அங்க ஓப்பன் ஆகும். ஆப்போசிட் டீம் நம்ம பால் கொடுக்குற செகண்ட்ல ஆப்போசிட்ல அதை அடிச்சிடணும். இதுதான் டாஸ்க். சரி, ஃபர்ஸ்ட் ரஜத்தை கேட்குறாங்க, சரி யார் யார் மோத போறாங்கன்னு. ரஜத்தை வந்து ஆருஷி டீமா நேகல் டீமா சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தா ரஜத்தை அங்கதான் வச்சாரு ஆப்புன்ற மாதிரி. நாங்க லவ்கேஷ் கிட்ட சேலஞ்ச் பண்றேன், லவ்கேஷ் மோதுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே லவ்கேஷும் நான் உன்னுடைய சேலஞ்ச் அக்செப்ட் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதுல அந்த சொந்த டீம்மேட்டுக்கே பல பேருக்கு ஷாக் ஆயிருச்சு. ஃபயஸ், மனிஷா, அர்ச்சனாக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு, என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதை சொன்ன உடனே டாஸ்க் ஆரம்பிக்குது. என்ன பண்ணணும், ஒருத்தர் கூட எடுக்கணும், 4 பேர் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதில் பக்கமான மாஸ்டர் பிளானா கேம் ஆரம்பிக்குது. ஸோ அதில் வந்து லவ்கேஷ் பால் பாயாவும் அதில் திவ்யா பால் கீலாவும் இருக்கிறாங்க. அதில் வந்து அர்ச்சனா வந்து பயங்கரமாக ஸ்மாஷ் பண்ணாங்க. என்ன, அந்த பல்லில் அடிக்காமல் வாயிலே அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றது தான். ஆனால் அதில் ஃபயர் சொல்லணுங்க, குறி வச்சா எற உள்ளணுன்ற மாதிரி டப்பு டப்பு டப்புன்னுன்ற மாதிரி 3 ஹேட்ரிக்கா அடிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் ரஜத்துமே சும்மா சொல்லக்கூடாது, அவரும் அடின்னு அடிச்சு கடைசி எண்ட் ஆஃப் த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 5 வாட்டி அடிச்சிருக்காங்க, அவங்க 5 வாட்டி அடிச்சிருக்காங்க, டை ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் டிக்விஜய் பாலை வந்து ஏமாத்தி சீட்டிங் பண்ணி விளையாடுறது, ஏமாத்தி விளையாடுற வேலையெல்லாம் டிக்விஜய் பண்ணிட்டு இருந்தாரு. அதை அங்கே கம்ப்ளைண்ட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சில நபர்கள் ஆப்போசிட் டீம். ஸோ டை பிரேக்கர்ன்னும் போது பெனால்டி ஷூட் அவுட் வைக்கிறாங்க. 3 இதில் யார் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஃபயஸ் போடுறாரு உள்ள, 2வது ரஜத் போடுறாரு உள்ள, 3வது ஃபயஸ் போடுறாரு உள்ள, 4வது ரஜத் கரெக்டாக அந்த கோலை போட்டு டாஸ்க்கை முடிக்கிறார். முடிச்ச உடனே 2 பேரை நாமினேஷன் தள்ளணும்ல தோத்த டீம்ல இருந்து. ஃபர்ஸ்ட் திவ்யா அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி என் டீமை டேஞ்சர் ஜோன்ல போட்டாங்க, அதனால நான் திவ்யாவை போடுறேன்ற மாதிரி திவ்யா. உடனே திவ்யா வந்து அடுத்து என்ன, நீ அர்ச்சனாவை தான் நாமினேட் பண்ணுவேன், நீ கேர்ள்ஸ் தானே டார்கெட் பண்ணுவேன்ற மாதிரி ரஜத்துக்கு எதிராக பேசின உடனே திக்விஜய் போட்டுறாங்க. என்னது இது திக்விஜய்ன்ற மாதிரி திவ்யாவே ஷாக் ஆயிட்டு, ஆனா அவனா எப்ப பார்த்தாலும் திக்விஜயை போட்டுறதுன்ற மாதிரி திக்விஜய் நாமினேட் பண்ணி முடிச்சாச்சு. இதான் பக்கா ஸ்கெட்ச் ஆச்சு. ஸ்கெட்ச் போட்டு அந்த சைடு வந்தா யூடி அண்ட் வன்ஷஜ், இந்த சைடு வந்தா திவ்யா அண்டு திக்விஜய், அதுல மாற்றமே இல்லையே. அடுத்து நேகல் டீம் மோதுறாங்க. நேகல் டீமும் ஆருஷி டீமும், ஆருஷிக்கும் நேகல் பயங்கரமான மோதல்ல ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா உடனே டாஸ்க் செம்ம டஃபா போகுது, பயங்கரமான காம்படிஷன். இதுல ஆருஷி டீம் வந்து 11 கோல் அடிக்கிறாங்க. அண்ட் ரெட் டீம், இந்த டீம் நேகல் டீம் 9 கோல். அதான் சொல்றேனே, ரஜத் டீம் கூட மோதிட்டு தான் இவங்க கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க அந்த 2 டீமும். ஏன்னா அடிச்ச அடி அப்படிதான், அந்த வாயில இருக்கிற அந்த பொம்மை ஜோக்கர் பல்லுங்கெல்லாம் முடிச்சு விட்டாங்க. அதுல ஆருஷி டீம் வின் பண்ணுது. வின் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நேகலுக்கு ஒரு சந்தேகம் வருது, பிரின்ஸ் அண்ட் சிவித் வந்து நம்ம டீம்ல அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நம்மள டேஞ்சர் ஜோன் பண்ணணுன்றதுக்காகவே இப்பெல்லாம் கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆருஷியை நாமினேஷனுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஆருஷி சொல்ல வராங்க, ஆருஷி கண்டிப்பா நேகல் தான் சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப பிரின்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. உடனே அமித்துக்கும் நேகலுக்கும் பயங்கரமான மோதல். அதுல ஏதோ அமித் வார்த்தை விட்டாரு போல, அங்க ஹெவி ஆர்குமெண்ட் பயங்கரமா போயிட்டு இருக்கு. உடனே ஆருஷி நேம் எடுக்க வராங்க. பிரின்ஸ் சொல்றாரு, என் நேம் எடுத்துக்கோ, நீ கிருஷ்ணா நேம்லாம் சொல்லாதன்ற மாதிரி சொல்றாரு. உடனே வந்து நீங்க பிரின்ஸும் நீங்களும் பிளான் பண்ணி தான் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் நேகல் சொல்ல, கிருஷ்ணா வந்து கேட்கறாங்க, இல்ல நாங்களாம் பிளான் பண்ணி விளையாடல, அதெல்லாம் நமக்கே ஷாக்கிங்கா தானே இருக்கும் அந்த டீம் விளையாடுச்சுன்ற மாதிரி பிரின்ஸ் ஒரு பக்கம் கிளாரிபிகேஷன்லாம் கொடுக்குறாரு. இப்படி நடந்து முடிஞ்ச உடனே ஆருஷி என்ன பண்றாங்க, இதுக்கு நடுவுல வந்து ஆருஷிக்கு வந்து ஒரு மாதிரி மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு மூலையில இருக்காங்க. அங்க யுவிகா போயிட்டு அவங்க கிட்ட ஆறுதல் படுத்த ட்ரை பண்றாங்க. உடனே திவ்யா, என் ஃப்ரெண்டு நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி பேசும்போது அங்க யுவிகாவுக்கும் திவ்யாவுக்கும் ஆர்குமெண்ட் வந்துட்டாச்சு. ஒரு பக்கம் நேகலை மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போயாச்சு. உடனே ஆருஷி என்ன சொல்றாங்க, நான் 2 பேரை நாமினேட் பண்றேன்னு சொல்லி கிருஷ்ணா அண்ட் நேகல் 2 பேரும் எனக்கு எதிராக வந்து ஒரு வாய்ப்பு எடுத்திருந்தாங்க. இப்ப நான் திரும்ப கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால நான் கிருஷ்ணாவையும் ஆருஷியும் நாமினேட் பண்றேன்னு முடிச்சு விட்டேன், கிருஷ்ணாவையும் நேகலை நாமினேட் பண்றேன்னு ஆருஷி முடிச்சு விட்டாங்க. உடனே வந்து கிருஷ்ணா சொல்றாங்க, நம்ம தான் டீல் போட்டிருந்தோம், கடைசியில் என்கிட்ட வந்து டீலை பேசிட்டு இப்போ எனக்கு அகெயின்ஸ்டாவே செயல்படுறாங்க, வாட் ஃபிளிப்ன்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க கிருஷ்ணா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 6 பேர் டேஞ்சர் ஜோனுக்கு போயாச்சா. அப்போ டேஞ்சர் ஜோன் போனதுக்கு அப்புறம் இங்க ஓட்டிங் ப்ராசஸ்ல ரஜத் சொல்றாரு, என்னோட பிரியாரிட்டி திக்விஜய் தான், திவ்யாக்குன்னா ஓட்டு போட விருதுல, இதெல்லாம் பண்ண வரல, யாருன்னா ஓட்டு போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஓட்டு போட்டுங்க திவ்யாக்குன்ற மாதிரி டிஸ்கஷன் போது அதை உட்காந்துக்கிட்டு திவ்யாவுமே கேட்கறாங்க. இந்த ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நேகல் மெடிக்கல் ரூம்ல இருந்து வந்த உடனே பாத்தீங்கன்னா ரிதி கிட்ட எல்லாம் கேட்கறாங்க. அப்ப ரிதி சொல்றாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா இருந்திருக்கணும்ன்ற மாதிரி
நம்ம வந்து உமன் அலையன்ஸ் வச்சிருக்கணும், அவங்க மேல் டாமினன்ஸா இருக்கு, அவங்களுக்கே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நம்மள வச்சு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. யுவிகா என்னதான் இருந்தாலும் பிரின்ஸோட ஒய்ஃப் தான், அவங்களுக்கு இது தெரியல அது தெரியலன்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போகுது. ஏன்னா அந்த 6 பேர் டேஞ்சர் ஜோன்ல 5 கேர்ள்ஸ். அப்போ உமன்ஸ் அலையன்ஸை பத்தி டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. முடிஞ்ச உடனே ஓட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து ரிதி அண்ட் சைனி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஸ்மார்ட் மூவ் பண்ணி கேமை விளையாடிக்கிறாங்க. இதில் குறிப்பாக வந்து நாங்கள் எங்களோட தேவைன்னா வச்சுக்கிறது தூக்கி போடுற மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க, இது நல்லதுக்கு இல்லைன்ற மாதிரி ரிதி அங்கே ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரிதி. அடுத்து கிருஷ்ணா வேற வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே தெரியலன்ற மாதிரி கிருஷ்ணா. உடனே நேகல் வந்து அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து மேல் டாமினன்ஸா இருக்கு, அவங்க ஐடியாஸை போட்டு இதெல்லாம் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்றதா இருக்கட்டும்ன்ற மாதிரி பேசின உடனே வந்து ஆருஷி சொல்றாங்க, ஐ கேன் புட் யூ அவுட் நேகல் அப்படின்ற மாதிரி ஆருஷி பேசினோடனே பிரின்ஸ் வந்து சொல்றாரு, நான் உங்களுக்கு ஓட்டு போடலையா, இதெல்லாம் பண்ணலையா அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் பேசினோடனே, இங்க ஃப்ரீடம் எங்க கொடுத்தீங்க, இதெல்லாம் கொடுத்தீங்களா, அப்படி கொடுத்தீங்களான்ற மாதிரி ஆர்குமெண்ட் ஹெவியா போயிட்டு இருக்கு. பிரின்ஸ் மணிப்புலேட் பண்றாருன்ற மாதிரி நேகல் உட்காந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இது பேசி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ப்ராசஸ் அனௌன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரிதி சேவ்டு, செகண்ட் ஷைனி சேவ்டு, தேர்டு திவ்யா சேவ்டு. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கே ஷாக்கா இருந்தது. திவ்யாவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னாங்க, நான் திவ்யா சேவ்டு, ரிதியும் ஷைனியும் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க சேவ்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா டிக் விஜய், கிருஷ்ணா மற்றும் நேகல் இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் எவிக்ட் ஆக போறாங்கன்ற மாதிரி போயிட்டு முடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ அந்த 3 பேர்ல யார் எவிக்ட் ஆக போறாங்கன்றத பார்த்தா தான் தெரியும் மக்களே. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.